2026 தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அறிவித்த மாநாட்டுக்கு 1,00,000க்கும் மேல கூட்டம். தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவதை முறைப்படி பின்பற்றி வருகின்றது. இயற்கையை பாதுகாத்தல், மரம் நடுதல் மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தல், நிர்வாகம், கல்வி மற்றும் வழிபாட்டில் தமிழுக்கே முதலிடம் என நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளிடமிருந்து மாறுபட்டு நிற்கின்றது. கட்சி தன்னுடைய தொடக்கத்தில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டது. பின்னர் அது மாற்றப்பட்டு பைக் சின்னத்தில் 2024 தேர்தலில் போட்டியிட்டது. ஏனென்றால் கட்சி தன்னுடைய அங்கீகாரம் பெறும் வரை சின்னங்கள் மாற வாய்ப்பு உள்ளது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேட்பாளர்களை பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சி மாநாட்டில் சீமான் அவர்கள் அறிவித்தார். அதில் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அதிகாரப்பூர்வமாக கூறினார். இன்று தமிழக மக்களிடையே குறிப்பாக சமூக வலைதளங்களில் மிக வலுவான ஆதரவை கட்சி பெற்றுள்ளது. ஒரு மாற்று கருத்தியலை மற்றும் தமிழக அரசியலை நகர்த்துவதில் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் செய்திகள் நிறைவடை. இந்த மாதிரியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட வரலாறை பத்தி நீங்க எதனா தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா கட்சியோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தியும் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி ஒரு வரலாறை தெளிவா போகும். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கறதுக்கு ரேடியோ குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க ரேடியோ குட்டி சேனலோட. நன்றி.